ஒரகடம் அடுத்துள்ள எழிச்சூர் ஊராட்சி நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு மாற்றுச் சான்றிதழ் வழங்காதது தொடர்பாக அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேசனிடம் கேட்கலாம். வெங்கடேஷ், தலைமை ஆசிரியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன, விரிவாக சொல்லுங்கள். அதாவது இப்போ இந்த உறவிடம் தாண்டி இந்த எழுச்சியூர் ஊராட்சி நடுநிலைப் பள்ளியில் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் லூர்து ஆனந்தி மற்றும் இன்னொரு ஆசிரியர் உதவி ஆசிரியர் ஒருத்தருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் வந்து தற்பொழுது கல்வித்துறையோட வழிகாட்டுதல் பேர்ல மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் தற்போது பணியிடை நீக்கம் வந்து செஞ்சிருக்காங்க. இவங்க வந்து இந்த நடப்பாண்டுக்கு உண்டான குழந்தைகளை சேர்க்கறதுக்கு உண்டான எந்த ஒரு நடவடிக்கையும் அவங்க வந்து இந்நாள் வரைக்கும் எடுக்கவே கிடையாது. இந்த ஊராட்சி நடுநிலைப் பள்ளியை சுத்தி வந்து 5 கிராமங்கள் இருக்குது. இந்த 5 கிராமங்கள் இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து இந்த பள்ளியில தான் வந்து சேரணும். அவங்க இதை விட்டா பக்கத்துல இருக்கக்கூடிய தனியார் பள்ளிக்கு தான் அவங்க போய் சேர்க்க வேண்டிய சூழல் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இவங்க இந்த பள்ளிக்கு வந்து குழந்தைகளை கொண்டு வரும்போது இவங்களை வந்து தொடர்ச்சியா வந்து இந்த தலைமை ஆசிரியர் வந்து பள்ளி அந்த குழந்தைகளை வந்து ஸ்கூல்ல சேர்த்துக்காம தட்டி கழிச்சுட்டே வந்துட்டே இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 1ஆப்ல இருந்து 8ஆப் வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு மாணவருக்குமே தேர்ச்சி, அதாவது ரிசல்ட் முழுப்பட்சம் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ரிசல்ட் வந்து அவங்க இது யாருக்குமே வந்து கொடுக்க கிடையாது. அப்படியே 7th முடிஞ்சா அப்படியே 8th 6th முடிஞ்சா 7th மாதிரி அவங்க வந்து மாறி மாறி வந்துருக்காங்க. அந்த ரிசல்ட்ன்ற விஷயமே கிடையாது. அதே மாதிரி எக்ஸாம்ல வந்து பேப்பரும் வந்து முறையா வந்து இந்த பள்ளியில வந்து ஆசிரியர் வந்து திருத்தவே கிடையாது அப்படின்னு சொல்லி மாணவர்களும் பெற்றோரும் வந்து புகார் வந்து கூறியிருக்காங்க. இப்போ புதிதாக எந்த ஒரு மாணவர்களையும் சேர்க்காததை கண்டிச்சும், அதே மாதிரி வந்து 8ஆப் முடிஞ்ச உயர்நிலை பள்ளிக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு வந்து மாற்று சான்றிதழ் வழங்காததை கண்டிச்சும் பெற்றோர்கள் வந்து இங்க முற்றுகையிட்டாங்க. அதோட விளைவா வந்து தற்பொழுது இவங்க 2 பேரும் வந்து பணியிடை நீக்கம் செஞ்சிருக்காங்க. பத்மபிரியா. பிரசன்னா, தலைமை ஆசிரியர் மாணவர் சேர்க்கையை தள்ளி போட்டுட்டே வந்ததா நீங்க குறிப்பிட்டீங்க. இதுக்கு ஏதேனும் காரணம் இருக்கிறதா? அதுக்கு சம்பந்தமா பெற்றோர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு மாணவனை வந்து பள்ளியில சேர்த்து நாங்க வரும்போது எங்க கிட்ட வந்து ஜாதி சான்றிதழும் அதே மாதிரி வந்துட்டு குழந்தையோட பிறப்பு சர்டிபிகேட்டும் எங்களோட இது மாதிரி தேவையான அனைத்து ஆவணங்களையும் வந்துட்டு தொடர்ச்சியா அவங்க வந்து கேட்டு அவங்க கேட்டாங்க. அதே மாதிரி முழு ஆவணங்களும் வந்து கொடுத்தாலும் 1 வாரம் கழிச்சு வாங்க, 5 நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்லி இவங்க வந்து தட்டி கழிச்சு வந்துட்டு இருந்தாங்க. எங்களால வந்து நாங்க தொடர்ச்சியா நாங்க வந்து 5 கிராமத்துல இருக்கக்கூடிய பெற்றோர் முழுவதும் போய் போனா கூட ஒரு நாளைக்கு 30 பேர் 20 பேர் வந்தா கூட வந்துட்டு அவங்க 2 நாள் மாதிரி கழிச்சுட்டு அந்த மாதிரி மாத்தி ஆட்களை வர சொல்லிட்டு இருந்தாங்க. எதுக்காக வந்து சேர்க்காம இருந்தாங்க அப்படின்றதுக்கு முழுமையான காரணம் வந்து பெற்றோருக்கும் தெரியல, அது வந்து தலைமை ஆசிரியருக்கும் தெரியல. பத்மபிரியா. பிரசன்னா, துறை சார்ந்த அதிகாரிகள் யாராவது அங்க வந்திருக்காங்களா? படித்து முடித்த மாணவர்களுக்கு மாற்றுச் சான்றிதழ் வழங்கவோ அல்லது புதிய மாணவர்களை சேர்ப்பதற்கான நடவடிக்கையை தொடங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா? நிச்சயமா. இப்போ இங்க இருக்கக்கூடிய உதவி தொடக்க கல்வி அலுவலர் ரமேஷ் அவர் வந்து பேசணும். நம்ம அவர் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா, தற்பொழுது இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய இன்னொரு மாற்று ஆசிரியர் வந்து தற்போது தற்காலிக தலைமை ஆசிரியர் வந்து நியமிச்சிருக்காங்க. அவர் வந்து நாளையில இருந்து வரக்கூடிய மாணவர்களை வந்துட்டு எந்த ஒரு ஆவணங்களும் இல்லாட்டினாலும் முதலில் வரக்கூடிய மாணவர்களை வந்து பள்ளியில் சேர்க்க வேண்டும் என ஒரு உத்தரவு போட்டிருக்கிறார். அதே பொழுது 8ஆம் வகுப்பு முடிந்து உயர்கல்விக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு உண்டான மாற்று சான்றிதழை இன்றிலிருந்தே வழங்க வேண்டும் என உத்தரவு போட்டிருக்கிறார். பத்மபிரியா. பிரசன்னா, அந்த பள்ளியில் பணிபுரிந்து வந்த ஆசிரியர்கள் தரப்பில் என்ன கூறப்படுகிறது? அதாவது தலைமை ஆசிரியரின் அலட்சியம் காரணமாக கூறப்பட்டாலும் இதுநாள் வரை இந்த நிலையை நீடிக்க விட்ட ஆசிரியர்கள் தரப்பில் ஏதேனும் விளக்கம் அளிக்கப்படுகிறதா? இது குறித்து இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய பிற ஆசிரியர் நம்ம தொடர்பு கொண்டு கேட்டதுக்கு அவங்க மாதிரி என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த தலைமை ஆசிரியர் வந்து 6th 7th 8th இந்த 3 கிளாஸுக்கு வந்து தமிழ் ஆசிரியராக வந்து பணிபுரிந்து வருகிறார். முழு பரீட்சையில காப்பரிசை தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பரீட்சையிலையும் வந்து மாணவர்கள் வந்து தேர்வு எழுதும் போது அந்த தமிழ் பாடத்துக்கு உண்டான பேப்பரை வந்துட்டு தலைமை ஆசிரியர் வந்து தொடர்ச்சியாக திருத்துவது கிடையாது. அதே போல் வந்து பள்ளியை வந்து முறையாக இவர் வந்து நடத்தி கொண்டு வருவதும் கிடையாது என ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். அதே போல் அந்த மற்றொரு ஆசிரியர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட மற்றொரு ஆசிரியர் வந்து 2ஆம் வகுப்பு கிளாஸ் டீச்சரா இருக்கிறார். அவங்க வந்துட்டு பாடத்தை வந்து பசங்க எடுக்கிறதே கிடையாது. 24 மணி நேரமும் வந்துட்டு கிளாஸ் ரூம்குள்ளே வந்து செல்போன் பேசிட்டு தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஆசிரியர் வந்து ஒரு புகார் தெரிவிச்சிருக்காங்க. பத்மபிரியா. பிரசன்னா, அதாவது பிரச்சனை இவ்வளவு பெருசா வெடித்த பிறகு மற்ற ஆசிரியர்கள் வந்து புகார் கூறுவதும் குறை கூறுவதும் ஒரு புறம் இருந்தாலும் இதுநாள் வரை அவர்கள் வந்து துறை சார்ந்த அதிகாரிகளிடம் புகார் அளித்தோ அல்லது நடவடிக்கை கோரியோ ஏன் எந்த முயற்சியிலும் ஈடுபடல? இது வரைக்கும் வந்து அவங்க அந்த ஆசிரியர் வந்து இதுவரை வந்து தொடர்கல்வி அலுவலரை சந்தித்தோ இல்ல மாவட்ட நிர்வாகத்தினை சந்தித்தோ இதுவரை அவர் எந்த ஒரு புகாரும் அவங்க வந்துட்டு வந்து குறிப்பிட்டு அவர் தலைமை ஆசிரியர் மேலேயோ இல்ல பிற ஆசிரியர் மேலோ அவர் இதுவரைக்கும் எதுவுமே வந்து கொடுக்கவில்லை. அது குறித்து காரணம் கேட்டால் அவர்கள் வந்து ஒன்றாக பணிபுரியக்கூடிய இடங்களில் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து போய் புகார் கொடுத்தா நாளை நமக்கு பணியில் ஏதாவது ஒரு சிக்கல் ஏற்படும் என்ற ஒரு அச்ச காரணமாக நாங்கள் யாருக்கும் புகார் எதுவும் கொடுக்கவில்லை. பெற்றோர்கள் வந்து பல முறை மாவட்ட நிர்வாகத்தில் வந்து புகார் கொடுத்திருக்கிறார்கள் என கூறியிருக்கிறார். பத்மபிரியா.
சரி பிரசன்னா, தற்போது அதிகாரிகள் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறதா நீங்க சொன்னீங்க. பெற்றோரின் தற்போதைய நிலை என்ன? போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டிருக்கிறதா? அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கக்கூடும்? நிச்சயமாக போராட்டம் விலக்கிக் கொள்ளப்படவில்லை. தற்பொழுது அந்த சஸ்பெண்ட் செய்யப்பட்ட அந்த 2 உதவி ஆசிரியர் பள்ளி வளாகத்தை விட்டு வெளியே சென்று விட்டார். ஆனால் தலைமை ஆசிரியர் இன்னும் பள்ளி வளாகத்திலே இருக்கிறார். அதுவும் குறிப்பாக பள்ளி தலைமை ஆசிரியர் அந்த அறைக்குள்ளே இருக்கிறார். காவல்துறையும் கல்வித்துறையும் அவரை வெளியேற்றுவதற்கு எவ்வளவோ முயற்சி செய்து வருகிறார்கள். ஆனால் அவர் அந்த அறையை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறார். உள்ளே தான் தங்கி இருக்கிறார். அவர் வெளியே சென்றால் தான் நாங்கள் இந்த வளாகத்தை விட்டு வெளியே சொல்லுவோம். பெற்றோர்களும் தற்போது இந்த களத்திலே அந்த பள்ளி வளாகத்திலே இருக்கிறார்கள். பத்மபிரியா.